வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதாவது ஐஓபியில் இருக்கிற கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமுக்கு நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அண்டு நம்ம எத்தனை சவரன் வச்சோம் அப்படின்னா நமக்கு 1 லட்ச ரூபா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன், கூடவே நமக்கு வட்டி எவ்வளவு, அதாவது அந்த 1 லட்ச ரூபா நம்ம லோன் வாங்குகிறோன்னா அதுக்கு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு, மாதத்துக்கான வட்டி எவ்வளவு, இந்த மாதிரி எல்லா கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், மந்த்லி பட்ஜெட்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ், அதாவது கோல்டு சேவிங்ஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். கூடவே பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற டெபாசிட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ். இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதாவது ஐஓபியில் இருக்கிற கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மார்ச்சில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஐஓபி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க். நம்ம லோன், அதாவது கோல்டு லோன் வாங்குகிறோம், நகையை அடகு வச்சு வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வட்டி குறைவாக இருக்கும். ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் வந்து நம்ம வைக்கலாம், பட் அதில் வந்து வட்டி வந்து கூடுதலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடகு கடையில் வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப அதிகமான வட்டி இருக்கும். ஸோ நம்ம நகையோட விலை வந்து ஏறிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நகையாவது நம்ம காப்பாற்றி வச்சுக்கணும். ஸோ அப்போது நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதை மீட்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம நகை வந்து போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா கூட அதை மீட்கிறதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கான வட்டியும் அசலையும் நம்ம அந்த கட்டி மீட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நகை வந்து பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நகை அடகு வைக்கிறப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். யாரெல்லாம் அடகு வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி 18+ இயர்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து அடகு வைக்க முடியும். நம்ம அங்கே அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட நம்ம வச்சுக்க முடியும். அண்டு நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமமாக 25,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு லோன் வந்து கிடைக்கும், அதாவது கோல்டு லோன் வந்து கிடைக்கும். அண்டு இந்த கோல்டு லோன் வந்து நமக்கு எந்தெந்த நகைகளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 18 கேரட்டு, 20 கேரட், 21, 22 இல்லை 24 கேரட்டில் கோல்டு காயின் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம இதெல்லாமே அடகு வச்சு நம்ம நகையாவோ இல்லை காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயினை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் கோல்டு, அதாவது நமக்கு பேங்க்லேருந்து சோல்ட் பண்ண காயின்ஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 50 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம அந்த காயினை வந்து அடகு வைக்கலாம். மற்றபடி நகைகள் வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட்லேருந்து நம்ம வைக்க முடியும். அண்டு அதுலேயே வந்து நமக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும். நம்ம வைக்கிற பியூரிட்டி, கோல்டோட பியூரிட்டியை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். அடுத்தது லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8.85% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பெர் ஆனம்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒரு வருஷத்துக்கான வட்டி. அண்டு இதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஒரு கிராமுக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்ம கொடுக்குற நகையோட பியூரிட்டியை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து வேறுபடும். நான் முன்னாடியே சொன்னேன் 18 கேரட் கோல்டு கூட நம்ம வந்து அடகு வைக்கலாம் நகையை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த பியூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி பணம் கிடைக்கும். இன்கேஸ் 18 கேரட் கோல்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு 4200 ரூபா அந்த மாதிரி ஒரு கிராமுக்கு கிடைக்கும். 20 கேரட், 21 கேரட் அப்படிங்கிறப்ப 4700 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அண்டு 22 கேரட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஜுவல்லரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 5100, 5200 வரைக்கும் கிடைக்கும். அண்ட் 22 கேரட்லேயே 916 ஹால்மார்க் ஜுவல்லரியாக இருந்தாலும் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன அந்த 24 கேரட் கோல்டு காயின்ஸ் பேங்க்லேருந்து சோல்ட் பண்ண காயின்ஸ் அதை வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா மேக்ஸிமமாக நமக்கு வந்து 5300 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 22 கேரட்டு ஹால்மார்க்
ஜுவல்லரியை வந்து நகை அடகு வைக்கிறீங்கன்னா இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டை பொறுத்து நமக்கு ஒரு கிராமுக்கு 5300 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம லோன் வாங்குறப்போ அதுக்கான ப்ராசஸிங் ஃபீ இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு இப்போ மினிமலாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 0.30% ஆஃப் த லோன் அமௌண்ட். உங்கள் லோன் அமௌண்ட்டில் 0.3% தான் வந்து ப்ராசஸிங் ஃபீயாக வாங்குறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். அண்டு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அதுக்கான ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 0.5% ஆஃப் தி லோன் அமௌண்ட். இதுதான் வந்து கால்குலேஷன், அதாவது ப்ராசஸிங் ஃபீக்கான டீட்டெயில்ஸு. அடுத்தது இப்போது நம்ம ஃபோர்க்ளோஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ போட்டிருக்காங்க. பட் எப்படி இருந்தாலும் நம்ம லோன் எடுத்து மினிமம் ஒரு 2 to 3 months கழிச்சு தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம டென்யூர் 1 year இருக்குது, நம்ம 3 மாதம் கழிச்சு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப இப்போதைக்கு வந்து அந்த க்ளோஷர் சார்ஜஸ் வந்து எதுவும் இல்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போது நம்ம எவ்வளோ நகை அடகு வச்சோன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனும் கூடவே இன்ட்ரெஸ்ட்கான கால்குலேஷனும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11th March 2025. இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 8020 ரூபா. இது நேற்று ரேட்டை விட 30 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 22 கேரட்கான கோல்டு ரேட்டு. எப்போவுமே நம்ம அடகு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு கரண்ட்டாக என்ன இருக்குது மார்க்கெட்லன்றதை பொறுத்து தான் நம்ம லோன் அமௌண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அந்த கடைசியாக அந்த 1 week 10 daysல கோல்டு ரேட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் கோல்டு அமௌண்ட் நமக்கு வந்து அதாவது லோன் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து 22 கேரட் கோல்டு, அதாவது ஹால்மார்க் ஜுவல்லரி வந்து அடகு வைக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக உங்களுக்கு ஒரு கிராமுக்கு 5300 வரைக்கும் ஐஓபியில் கிடைக்கும். அண்டு இது வந்து ஒரு கிராமுக்கு இப்போ நம்ம ஒரு சவரன் அடகு வைக்கிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 8 கிராம் ஒரு சவரன். ஸோ 8 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 42,400 நமக்கு கிடைக்கும். பட் நம்ம 8 கிராம் அதாவது ஒரு சவரன் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதில் வந்து உங்களது வந்து எதாவது எனாமல் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து குறைப்பாங்க, கிராம் வந்து குறைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு 8 கிராமுக்கு 42,400 இருக்குன்னா கூட ஒரு சவரனுக்கு நமக்கு மினிமம் வந்து 40,000 வரைக்கும் கிடைக்கும். கொஞ்சம் அமௌண்ட் லெஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் ஒரு சவரனுக்கு 40,000 கிடைக்கும். 2 சவரன் 16 கிராம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 80,000 வரைக்கும் லோன் கிடைக்கும். அண்டு 1 லட்ச ரூபா லோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20 கிராம் அதாவது 2.5 சவரன் நகையை கொண்டு போகணும் அப்படின்னா தான் நமக்கு 1 லட்ச ரூபா லோன் வந்து கிடைக்கும். ஸோ 1 லட்ச ரூபா லோன் வேணும் அப்படிங்கிறப்போ மினிமம் வந்து 2.5 சவரன் வந்து 21 கிராம் கொண்டு போகணும் அப்படின்னா தான் நமக்கு 1 லட்ச ரூபா லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போது நம்ம லோன் அமௌண்ட்டு வந்து இவ்வளோ இருக்குது, இதுக்கான வட்டி எவ்வளவு அப்படின்றது பார்க்கலாம். வட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருந்தேன் 8.85% அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வருஷத்துக்கான வட்டி. ஸோ நம்ம ஒரு வருஷம் வந்து டென்யூர், ஒரு வருஷத்தில் நம்ம இப்போ கடனை அடைக்கணும்னு தான் இப்போ ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 year அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வருஷத்தில் இந்த நம்ம வாங்கின லோன் அமௌண்ட்டும் அண்ட் அதுக்கான வட்டியும் நம்ம கட்டி அடைச்சிட்டோன்னா நம்ம நகையை திருப்பிக்கலாம். இப்போது லோன் அமௌண்ட் 1 லட்ச ரூபா. ஸோ அதுக்கான வட்டி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் படி போட்டோன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 8,850 ரூபா வந்து வட்டி வருது. இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஸோ இது ரெண்டும் சேர்த்து மொத்தமாக நம்ம ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து 1,08,850 ரூபா நம்ம ஒரு வருஷம் முடிவில் கட்டி மீட்கணும். அண்டு நீங்கள் வட்டி வந்து மாதம் மாதம் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 738 ரூபா வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், வட்டி அமௌண்ட் மட்டும். அண்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அசலையும் கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியும் குறையும் அண்டு நம்ம கடனையும் வந்து சீக்கிரம் அடைக்க முடியும். ஸோ உங்ககிட்ட பணம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு கடனை அடைச்சிருங்க. நம்ம புதுசாக தங்கம் வாங்குறத விட இருக்கிற நகை கடனை முதல்ல அடைச்சிட்டு நம்ம அந்த நகையை மீட்டோம் அப்படின்னாலே நமக்கு பெருசாக லாபமாக இருக்கும். ஏன்னா புதுசாக வாங்குறப்போ கோல்டு ரேட் ஏறுது, வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டு வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பழைய நகை கடன் இருக்குது அப்படின்னா அதை அடைச்சிடலாம். ஸோ ஒரு வருஷத்தில் வாங்குகிற கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேஷனும் பார்த்துருக்கோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.